ஹரிராம் நேற்று அடிச்சு சொன்னாரு, சத்தியமா சொல்றேன் நேற்று நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவில் அவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் அப்படி இப்படின்னு பார்த்து மேட்சை பார்த்த இதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துடுவாருன்னு நினச்சேன். ஆனால் வழக்கம் போல் சிஎஸ்கே அவர் பேச்சையும் இது பண்ணலை. ரைட், நம்ம வந்து நேற்று மேட்ச்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பற்றி அப்புறம் பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே பற்றி பேசிடலாம். மனசில் சில வலிகள் இருக்குது, அந்த வலிகளை நம்ம கொட்டிடலாம் அப்படின்னு. ஸோ நேற்று வந்து டாஸ் வின் பண்ணோன்னே செம்ம சந்தோஷம் எல்லாருக்குமே. ரைட், ஆனால் ஹிஸ்ட்ரியை மறந்துட்டாங்க. டாஸ் வின் பண்ண நம்ம மேட்சை தோற்றுருவோன்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அந்த ஹிஸ்ட்ரி. ஆனால் டாஸ் வின் பண்ண உடனே நம்ம வந்து சரி ஓகே ஜெய்சி இப்போ ஃபஸ்ட்டு வின்னு நம்ம ஆர்சிபிக்கு எதிராக அடிக்கலாம்டா, ஒரு பெரிய இது அப்படி இதுன்றாங்களே, ஆர்சிபி அடிச்சு உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஃபஸ்ட்டு நல்லா தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தானே இருந்துச்சு அடி. வெளுத்து ஏங்க அந்த பால் 14,000 ரூபா பாலாம், 14,000 ரூபா பாலை தூக்கி வெளியே வச்சா அவனுக்கு ஃபைன் போடணும். இப்போ நம்ம லோக்கல் மேட்ச்லாம் பாலை தூக்கி வச்சா அவனை மேட்ச்லேயே சேர்க்க மாட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த டிம் டேவிட்டை செஞ்சே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் வித் ரெட்டு போட்டு வந்திருக்கிற ஆர்சிபி லிவி கிட்டே நம்ம கேட்போம். ஸோ லாஸ்ட் இயர் அவர் ரொம்ப சப்போர்ட்டர், இந்த வருஷமும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ உண்மையாகவே சிஎஸ்கே மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவ இறக்கமே இல்லையா? அதாவது ஒரு லெஜண்ட்ஸ் இருந்த டீம்னே நம்ம சொல்லலாம் சிஎஸ்கேல. பட் ஆனால் ஒரு 2-3 வருஷமா நம்ம பார்க்குறோம் சிஎஸ்கேவோட டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நம்ம எல்லாருமே சிஎஸ்கே ரசிச்சு தான் ஆகிறோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு டீம், அதாவது அந்த லெஜண்ட்ஸ் முக்கியமாக பார்க்குறோம். அஸ்வின், ஜடேஜா, இந்த மாதிரி மெக்கலம், ஸோ வாட்சன், இந்த மாதிரி ஹேடனு. ஸோ இவங்க அந்த ஓஜி ரிட்டர்ன் அந்த ஃபெஸ்டிவல்லாம் வச்சோன்னே நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஓகே இந்த லெஜண்ட்ஸ் தான் வந்தாங்க, பயங்கரமான ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த வருஷம் சிஎஸ்கே கண்டிப்பாக கப்பு கிட்ட போய் மேபி கப்பு கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இந்த 3 மேட்சை நம்ம பார்க்கும் போது தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயரை விட மோசமான ஒரு தோல்வியா இருக்குமோ அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. ஏன்னா நல்ல கிட்டத்தட்ட ஆக்ஷன்ல நல்லா விளையாடினாங்கன்னா நம்ம சொல்லணும். ஏன்னா சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இருந்த பிளேயர்ஸ், அதாவது மேட் என்ட்ரியா இருக்கட்டும், அது மாதிரி இந்த 2 புது பிளேயர்ஸ் கூட பாத்தீங்கன்னா 14 கோடி கொடுத்து எடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஓவராலாவே அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் நல்லா ஆடின ஒரு பிளேயர்ஸ். பட் ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் சிஎஸ்கேலே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. முக்கியமா நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணும், சாம்சனும் ருத்ராஜும் ஓப்பனிங் இறங்கினா 2 பேருக்குமே செட் ஆகாது. ஏன்னா 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ அந்த ஒரே மாதிரியான பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே செட்டே ஆக மாட்டாங்க அந்த பொசிஷனுக்கு. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்சா பாக்குறோம், 3 மேட்சுமே ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா விளையாடல. இந்த ஓப்பனர்ஸ் 2 பேருமே விளையாடாதது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய லாஸா நம்ம பாக்குறோம். ஸோ மேபி வர்ற மேட்சஸ்லயும் அவங்க மாத்துவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த 14 கோடி கொடுத்த இடத்துல கார்த்திக் சர்மா சுத்தமா இல்ல. ஒரே ஒரு மேட்ச் வந்து ஒரு 6 அடிச்சாரு, மற்ற 2 மேட்சை பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகி போறாரு. ஸோ மேபி அதே மாதிரி பிரசாந்த் வீர் பாக்குறோம். பிரசாந்த் வீர் நேற்று பேட்டிங்ல நல்லா ஆடினாரு. ஆனா இவரை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு, ஏன்னா இவர் அப்படியே லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ அந்த ஸ்பின் மாதிரி போடுவாரு இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பேட்டிங்லும் ஜடேஜா மாதிரி ஆடுவார் நம்ம பார்த்தோம். ஆனா இவருக்கு ஏன் போலிங் கொடுக்கல? மேபி இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபாரின் பிளேயர், நல்ல ஃபாரின் பிளேயர், இப்போ அகில் உசேனை கூட இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கலாம். இந்த மாதிரி பல யோசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் போயிட்டு இருக்கு, மேபி மேனேஜ்மெண்ட்டுக்கும் போயிட்டு இருக்குதான் நம்ம நினைக்கணும். ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட வந்து டாஸ் வின் பண்ணி ஒரு போலிங் எடுத்தோன்னே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆர்சிபியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 180 to 200ல நம்ம ஸ்டாப் பண்ணியாகணும். அப்போதான் நம்ம பேட்டிங் லெவல்ல நம்ம அந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியும். பட் ஆனால் இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஓவர் நல்லா போன மாதிரி தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90 ரன்ஸ் எடுத்துட்டு போனாங்க. அதுமாதிரி விராட் கோலியோட விக்கெட்டும் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போலர்ஸ் எல்லாமே ரன் மலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக நீங்க சொன்ன மாதிரி தான் டிம் டேவிட வந்து யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ மேபி அவர் ஒரு நோ பால்ல விக்கெட் கொடுத்தாலுமே அவர் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு மேபி தெரியும் போல நோ பால்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்துல் கம்போஜுக்கு வந்து ஒரு இது வேற கொடுத்துட்டு போறாரு. ஸோ அப்படி பாக்குறப்ப அவர் பயங்கரமா கான்பிடண்டா நேற்று இருந்தா சிஎஸ்கேக்கு எதிராக. ஏன்னா போலர்ஸ் வந்து சுத்தமா எடுபடல, அவங்களுக்கு கையே வரல. நம்ம லாஸ்ட் மேட்சுமே இதே தான் பேசணும், போலர்ஸ்க்கு வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல கையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேத்துமே எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சைனா இல்ல இந்த வருஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.